ஹாய் வியூவர்ஸ், ஐபிஎல்லோட எல்லா மேட்சஸ்க்கும் நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது ஐபிஎல்லுடைய 14வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் குஜராத் டைட்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. ஏப்ரல் 2ஆம் தேதி புதன்கிழமை நைட்டு 7:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, யார் அதிக ரன்ஸ் அடிப்பாங்க, யார் அதிக விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது, யாரை கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் போடலாம், யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மும்பை மேட்சை பற்றி கொஞ்சம் வந்து பார்க்கலாம். மும்பைக்கும் கேகேஆருக்கு நடந்த மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தோன்னா வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து சூப்பராக வந்துருந்துச்சு. ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் நல்லாவே வந்துருந்துச்சு. ஆனால் ஒரு சில சேஞ்சஸ்னால ட்ரீம் 11 அக்யூரசிங்கிறது கொஞ்சம் கம்மியாக வந்துருந்துச்சு. இப்போ மும்பையில் வந்து ரோஹித் சர்மா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருந்தான். ஆனால் ரொம்ப நேரம் வந்து நின்னாரு. ஆனால் சரியாக வந்து விளையாடலை. ஒரு 11 ரன்னுக்கு நம்ம வந்து அவுட் ஆகிட்டு வந்து போயிட்டாரு. இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, ரோஹித் சர்மாவை கொண்டே திடீர்னு இம்பாக்டில் வந்து போட்டாங்க. நம்ம நியூமராலஜி படி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போகையில் நம்பர்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுப்போம். இப்போ மேட்ச் ஆரம்பிக்கிற டைமை வச்சு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போவோம். அந்த ஆரம்பிக்கிற டைம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸுக்கு வந்து நல்லா வந்து இருக்கணும். ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டில் வந்து போட்டாங்க. போன மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா 11லே வந்து இருந்தார். இந்த மேட்ச் திடீர்னு கொண்டு இம்பாக்டில் வந்து சொல்லிட்டாங்க. நேற்று ரோஹித் சர்மா டேரக்ட் 11ல் வந்தாலும் நல்லா வந்து விளையாடி இருப்பார். ஒருவேளை இம்பாக்ட் பண்ணாலும் நல்லா விளையாடக்கூடிய வாய்ப்பு தான் வந்து இருந்துச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அவர் விளையாட வந்து விடலை. ரொம்ப நேரம் களத்தில் நிற்க வச்சுச்சு. அப்படி இருந்துமே அவரை பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான விடலை. இன்னும் கொஞ்சம் சரி பண்ணியிருந்துக்கலாம். அவரை கேப்டனில் கொடுக்காம விட்டுருந்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு வந்தோம். டாஸ் போட்டதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இம்பாக்ட் தெரிஞ்சப்போ கொஞ்சம் மாற்றிருந்துருக்கலாம். அது என்னுடைய தப்பு தான். அடுத்து ரிக்கல் டட்டன் சொன்ன மாதிரியே வந்து நல்லா வந்து விளாண்டாரு. திலக் வர்மாக்கு சுமாராக சொல்லியிருந்தோம். பேட்டிங்கே வந்து வரல. பேட்டிங் வந்தாலும் ஒரு சுமாரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். வீடியோவில் சொன்னதை விட செகண்ட் பேட்டிங்கிறப்போ அவருக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. அதனால் நான் கேப்டன்லேயே வந்து கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் வந்து கூட அடிச்சு நல்ல பாயிண்ட் வந்து எடுத்தார். 55 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து எடுத்திருந்தாரு. அடுத்து ராபின் மென்ஸ் டீம்லேயே வந்து இல்லை. ஹார்திக் பாண்டியா 1லேருந்து 2 விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தோம். ட்ரீம் டீம் வருவான்னு சொல்லியிருந்தோம். ஒரு விக்கெட் தான் எடுத்தார். நான் ட்ரீம் டீம் பார்த்தீங்கன்னா வந்துட்டார். அடுத்து நமன்தீர் அவர் பேட்டிங் வந்து வரல. அடுத்து மிச்சல் சாண்டர் ட்ரீம் டீம் வருவான்னு சொல்லியிருந்தோம். ட்ரீம் டீம் வந்துட்டார். விக்கெட்ஸ் எடுத்துட்டார். அடுத்து தீபக் சகர் ஒரு விக்கெட் எடுப்பார் சொல்லியிருந்தோம். அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்துட்டார். அடுத்து ட்ரெண்ட் போல்ட் கேப்டனில் வந்து கொடுத்துருந்தோம். இவர் மட்டும் அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுக்கலை. நான் ஏன்னு சொல்கிறேன். அடுத்து முஜிப் ரஹ்மான் டீம்லேயே இல்லை. எஸ் ராஜு டீம்லேயே இல்லை. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமார்னு ஒருத்தர் வந்து டீமுக்குள்ளே வந்து வராரு. இப்போ 7 மணிக்கு வந்து டாஸ் வந்து போகிறாங்க. டாஸ் விழுந்த அப்புறம் அந்த டாஸ் வந்து எந்த டீமுக்கு சாதகமாக இருக்குன்னு வந்து கணிக்கணும். புதுசாக வரக்கூடிய பிளேயரோ இம்பேக்ட் பிளேயரோ அவங்க வந்து வின்னிங் ப்ரெடிக்ஷனை வந்து பாதிப்பாங்க இல்லையான்னு பார்க்கணும். இதெல்லாம் இல்லாமல் அந்த ட்ரீம் 11 11 பேர் அவங்கள வேற கொடுக்கணும். அதில் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும். இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த 7 மணிக்கு அப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் வந்து பண்ணி வந்து ஆகணும். இதுக்கிடையில் புதுசாக ஒரு பிளேயரை வந்து டீமில் வந்து கொண்டு வராங்கன்னா அவர் ஒரு பெரிய பிளேயராக இருந்தாங்கன்னா, இப்போ ஒரு ஃபாரினரை கொண்டு வந்தாங்கன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லாருடைய டேட்டா நம்மகிட்ட வந்து இருக்கும். இந்தியாவிலுமே கேப்டு பிளேயர்ஸ் வந்து அவங்களோட டேட்டா நம்மகிட்ட இருக்கும். இப்போ அன்கேப்டு பிளேயர் புதுசாக ஒருத்தன் இறக்குறாங்க. அதுவும் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து விளாடுறாரு. ஒரு டொமஸ்டிக் விளாண்ட பிளேயருங்கிறப்போ அவரோட டேட்டா நம்மகிட்ட வந்து இருக்காது. அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தில் போயிட்டு அவரை தேடி கண்டுபிடிச்சி எடுக்கலாம் வந்து சாதாரண விஷயம் வந்து கிடையாது. ஸோ அஸ்வினி குமார்னு ஒருத்தரை வந்து உள்ளே வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அவர் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறார். மேட்ச் ஆரம்பித்து அவர் ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் விக்கிபீடியாஸில் போய் செக் பண்ணி அவரோட டேட்டா எடுத்து பார்க்குறப்போ அவர் பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் சேர்ந்த காம்பினேஷன். நேற்று பார்த்தீங்கன்னா சந்திரன் சூரியன் தான் அந்த பவர் இந்த மேட்ச்சுக்கு. இதே இப்போ 11ல் வந்து டேரெக்டாக அஸ்வினி குமார் இருந்திருந்தாருன்னா அஸ்வினி குமாரை நான் கேப்டனில் வந்து கொடுத்துருப்பேன். ஏன் ரீசன் சொல்கிறேன்னு கேளுங்க. ஏன்னா இந்த மேட்ச்சில் கேகேஆர் வந்து ஆல் அவுட்னு ஒன்று சொல்லியாச்சு. நீங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். கேகேஆர் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் 3 பேர் 4 பேர் தான் வந்து கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டெலகிராம்லையும் பார்த்தீங்கன்னா வெறும் 3 பேர் தான் வந்து கொடுத்துருந்தேன் கேகேஆர் பிளேயர்ஸ். இப்போ எல்லாருமே மும்பை பிளேயர்ஸ் தான் கொடுத்தேன். மோஸ்ட்லி பவுலர்ஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். அதே மாதிரி ஏழைகளுக்குலாம் வின்னிங் ப்ரெடிக்ஷனில் வந்து மும்பை வின்னு ஒன் சைட் மேட்ச் ஆல் அவுட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி வந்து போட்டாச்சு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அஸ்வினி குமாரோட டேட்டா இருந்தால் கண்டிப்பாக அவரை கொடுத்துருக்கலாம் கேப்டன் வைஸ் கேப்டனில். இப்போ ஒரு வந்தனால என்ன ஆச்சுன்னா போல்ட் எடுக்க வேண்டிய விக்கெட்டை இவர் வந்து சேர்த்து வந்து எடுத்துட்டு போயிடாரு. இதனால போல்ட்டுக்கான விக்கெட் வந்து கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி ரஹானே வந்து நல்லா விளாடணும்னு சொல்லியிருந்தோம். கேகேஆர் சைடு பார்த்தீங்கன்னா ரஹானே ரிங்கு இவங்க 2 பேர் தான் பேட்டிங் நல்லா விளாடுற மாதிரி வந்து இருந்துச்சு. இந்த அஸ்வினி குமார் பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பால்லே பார்த்தீங்கன்னா ரஹானே வந்து விக்கெட் வந்து எடுத்துட்டாரு. இதுக்கு ரீசன் வந்து என்னன்னு வந்து பார்த்தோம்னா ரஹானை விட அஸ்வினி குமார் வந்து பவர். அந்த மேட்ச்ல அஸ்வினி குமார் இருக்கிற டாப் பவர். ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு கேது காம்பினேஷன். ராகு கேதுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணக்கூடியதுன்னா சூரியனும் சந்திரனும் தான். அதனால வந்து பார்த்தோம்னா இவர் வந்து அவர் வந்து விக்கெட் எடுத்தார். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி வந்து எடுப்போம்னா நம்மகிட்ட அந்த இருக்கக்கூடிய 22 பிளேயர்ஸ் வச்சு தான் ப்ரெடிக்ஷன் வந்து எடுப்போம். ஒரு ப்ரெடிக்ஷனை எப்படி அனுபவம்னா இந்த சைடு இருக்க பிளேயர் அந்த சைடு இருக்க பிளேயர், அதாவது இங்கிட்டு பேட்டர்ஸ் இருந்தால் அங்கிட்டு பவுலர்ஸ். பவுலர்ஸுக்கு யாருக்கு நல்லா இருக்கு, பேட்டர்ஸ்க்கு எப்படி இருக்கு, பவுலர்ஸோடைய கிரக அமைப்புகள் என்ன, பேட்டர்ஸோடைய கிரக அமைப்புகள் என்ன, இதெல்லாம் வந்து பார்ப்போம். இந்த பவுலர் பவராக இருந்தால் இவரை வந்து விக்கெட் எடுத்துவார், இவருக்கு கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போகும். நேற்று ரஹானே வந்து போல்ட்டோ தீபக் சகர் அவங்க 2 பேரும் வந்து விக்கெட் எடுத்துக்க முடியாது. ஹார்திக் பாண்டியா கிட்டே பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து ஆயிருக்க வந்து மாட்டார். மிச்சல் சாண்டர் தான் அவர் வந்து விக்கெட் கொடுக்குற மாதிரி வந்து இருந்துச்சு. ஸோ அதனால தான் ரஹானே வந்து நல்லா விளாண்டுருவாருன்னு வந்து கொடுத்தோம் ப்ரெடிக்ஷனில்.
அஸ்வினி குமார் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மாறிட்டாரு. இதை நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன், நம்ம ஒரு 11ஸை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து போகிறோம், 2 டீமோட 11ஸை வச்சு. அந்த 11ஸில் சேஞ்சஸ் வரும் பட்சத்தில் இந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசிங்கிறது கம்மியாக வந்து இருக்கு. இப்போ கேகேஆர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி அவர் வந்து டீம்லேயே வந்து இல்லை. அடுத்து டிகாக் வந்து வந்த உடனே அவுட் ஆகிற மாதிரி தான் வந்து இருக்கு, அவருக்கு சொல்லியிருந்த வீடியோவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாரு. ஏன்னா அன்றைக்கி காம்பினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகாக்டர் இருக்கிறது பகைக்கிரகங்கள் இருக்கப்போ அன்றைக்கி அவர் விளையாட வந்து விடாது. இப்படி தான் நம்ம எல்லா ப்ரெடிக்ஷனுமே வந்து எடுப்போம். ஃபுல்லாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும், இந்த மாதிரி நான் நிறையா பேர் வந்து விளையாட மாட்டாங்கன்னு சொல்லி விளையாடாம வந்து போயிருப்பாங்க. அதே நேரம் நான் விளையாட மாட்டாங்கன்னு சொன்னவங்க விளையாண்டும் இருப்பாங்க. அது ஒரு சில நாள் வந்து நடக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற 22 பிளேயர்ஸுக்கும் அது அக்யூரேட்டாக வந்து நடக்காது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து ராங்காக வந்து இருக்கும். அப்படி ராங்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக வந்து போகும். டேட்டா கரெக்டாக இருந்தாலுமே நம்மளே மீறி ஒன்று வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது. அதனால தான் எப்பயுமே நான் சொல்கிறதே எடுத்துக்கோங்க, நீங்களும் உங்கள் நாலேஜ் வச்சு ஒரு டீம் போடுங்க வந்து சொல்லுவேன். அடுத்து ரஹானே நல்லா இருந்துச்சு. இந்த அஸ்வினி குமார்னால வந்து போயிட்டார் சீக்கிரமே, அதையும் வந்து சொல்லியாச்சு. அடுத்து ரகுவன்ஷி ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தேன். ஒரு 30 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை அடிச்சார். அடுத்து வெங்கடேஷ் வந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டார். கொஞ்சோண்டா தான் அடிப்பார்னு எதிர்பார்த்தேன், ஒரு 20 ரன்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆடலாம். அடுத்து ரிங்கு சிங் நல்லா ஆடுவார்னு வந்து சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவரும் சீக்கிரமே அவுட் ஆகிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து பாயிண்ட் வந்து எடுத்துட்டாரு. அடுத்து ரமன்தீப் சிங் சுமாராக இருக்க சொல்லியிருந்தோம், ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சார். அடுத்து ஆண்ட்ரே ரசல், இதை நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரே ரசலுக்கு நான் வந்து என்ன வந்து சொல்லியிருப்பேன்னா, அவர் பவுலிங் போறாருன்னா வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். அதாவது பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்றாருன்னா எடுத்துக்கணும்னு சொல்லியிருப்பேன். பேட்டிங் மட்டும் நான் வேணும்னு சொல்லியிருப்பேன். ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பேட்டிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நல்லா வந்து இல்லை. அதே பவுலிங் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. அதனால தான் நான் வந்து வீடியோலேயே சொல்லியிருந்தேன், டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தேன், ஆண்ட்ரே ரசல் வந்து ரெண்டுமே பண்ணுறாருனா பேட்டிங் வந்து பவுலிங் ஆடுறாருனா மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா பவுலிங் கொடுத்தாங்க, பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுத்தாரு. அடுத்து ஸ்பென்சர் ஜான்சன் பார்த்தீங்கன்னா விக்கெட்டே வந்து எடுக்கல. நம்ம அவர் ட்ரீம் டீமே கொடுக்கல, 1 விக்கெட் தான் வந்து போடுது. எப்பவுமே நம்ம 1 விக்கெட் தான் எடுப்பார்னு ஒருத்தருக்கு வந்து சொல்கிறோம்னா அவருக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அப்படி வந்து கொடுப்போம். அடுத்து வைபவ் அவரோட டீமில் வந்து இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரீம் டீம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் எப்பயுமே சொல்கிறேன், இது வந்து காமனான ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பொறுத்து வந்து மாறும். இப்போ கேகேஆர் வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணி தான் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்ல வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு. மும்பையில் பெருசாக விக்கெட் போயிருக்காது. 1 விக்கெட்டோ 2 விக்கெட்டோ 3 விக்கெட் தான் அந்த விழுக போகிற மாதிரி இருந்துச்சு. அது இவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ரசலை வந்து பவுலிங் போட விட்டு அவர் எடுக்க விட்டு போயிட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விக்கெட் வந்து விழுகல. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து வந்துருந்துச்சு. எப்பவுமே இப்படி தான் நம்ம ஒரு 11 வச்சு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அணுகுவோம். அதில் சேஞ்ச் ஆகிறப்ப அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த கடைசி நேரத்தில் புதுசாக வரக்கூடிய பேர், அதுவும் அன்கேப்டு பிளேயர்ஸ் இருந்தாங்க, அவங்கள வந்து எப்படி இருக்கு என்னங்க பார்த்து உள்ள கொண்டு வர வந்து முடியாது அந்த 15 to 20 நிமிஷத்தில். ஸோ 11 கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக வந்து வரும். அப்புறம் வின்னி ப்ரெடிக்ஷன்ஸ் 7 மணிக்கு மேலே கேட்காதீங்க வந்து சொல்லுவீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே வந்து மெசேஜ் வந்து பண்ணுறீங்க. 7 மணிக்கு மேலே நீங்களே பாருங்கள், வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்கணும், புதுசாக வந்துருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்க்கணும், இது இல்லாமல் ட்ரீம் டீம் பிளேயர்ஸ் ஒரு அப்டேட் பண்ணணும், இவ்வளோ ஒர்க் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் வரக்கூடிய மெசேஜ் எதையுமே நான் வந்து பார்க்க மாட்டேன். அதனால தான் சொல்கிறேன், வின்னிங் ப்ரெடிக்ஷன்ஸ் வேணா 7 மணிக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுங்க. 7 மணிக்கு அப்புறம் வந்து வராதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க. இப்போ ஆர்சிபி ஜிடி மேட்சை பற்றி வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து 2ஆம் தேதி வந்து நடக்குது, ஏப்ரல் 2ஆம் தேதி. 2-6 காம்பினேஷன், அதாவது சந்திரன் சுக்கிரன் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் வந்து ஆர்சிபி டீமில் வந்து பார்த்தோம்னா பில் சால்ட் வந்து சென்னை கூட எப்படி பேட்டிங் ஆனாரோ அது மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது ஒரு நல்ல ஸ்டார்ட்டை வந்து கொடுப்பாரு. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பவுண்டரி 6 அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு பெரிய ஸ்கோரை கன்வெர்ட் பண்ணுவாராங்கிறது டவுட்டு தான். அடுத்து வந்து விராட் கோலிட்டு வந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து எதிர்பார்க்க வந்து முடியும். ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாரு. செகண்ட் பேட்டிங்காக இருக்கும் பட்சத்தில் நல்லா விளாடுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து படிக்கல் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து போன வருஷம்லாம் ஃபார்ம் அவுட், சுத்தமாக வந்து விளையாடவே வந்து இல்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வந்து விளையாடல. அதுக்கு அடுத்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாரு, அவுட் ஆகிட்டாரு. இந்த மேட்ச் படிக்கல் வந்து ஒரு செமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்குது. அடுத்து வந்து ரஜத் பட்டிதார் ஒரு 30 ரன்ஸ் கிட்ட அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. 2ஆம் பேட்டிங்காக இருக்கும் பட்சத்தில் இன்னுமே வந்து நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ சொல்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான ப்ரெடிக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்கை பொறுத்து வந்து மாறும். ஸோ இதை வச்சு மட்டும் ஒரு முடிவுக்கு வராதிங்க. எப்பயுமே வீடியோ பார்க்குறவங்க டெலகிராம் சேனலே வந்து 7 மணிக்கு அப்புறம் வந்து செக் பண்ணுங்கள். இங்கே ஒரு சில பிளேயர் வந்து கொடுக்க மாட்டேன், அங்கே ஒரு சில பிளேயர் வந்து கொடுப்பேன். இங்கே நல்லா இருக்குன்னு சொல்கிற பிளேயரை அங்கே வந்து விடுவேன். ஏன்னா அது டாஸை பொறுத்து மாறும், புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸை பொறுத்து வந்து மாறும். இப்படிலாம் வந்து இருக்குது. அடுத்து லியாம் லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே வந்து இல்லை பேட்டிங்கில். இந்த மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பவுலிங் போட்டாலுமே இன்னைக்கு வந்து இவருக்கு வந்து விக்கெட் வந்து விழுகும். லியாம் லிவிங்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதிரடி விளையாடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் வந்து அவர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து விளையாடலை. இந்த மேட்ச்சில் பேட்டிங்கில் ஒரு தரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் ஆவரேஜாக வந்து இருக்கும். அடுத்து டிம் டேவிட்டும் இந்த மேட்ச்சில் ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதாவது லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட் இவங்க 2 பேரும் ஆர்சிபி வந்து செகண்ட் பேட்டிங் முடிக்கிறப்ப வந்து மேட்சை முடிச்சு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் அவங்க 2 பேர் தான் இன்னும் நல்லா ஸ்கோர் கொண்டே வந்து வைப்பாங்க. இவங்க 2 பேருக்கு வந்து சூப்பராக வந்து இருக்குது. அடுத்து குர்னால் பாண்டியா ஒரு 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது.
அடுத்து புவனேஸ்வர் குமார் 1லேருந்து 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ஹேஸ்ல்வுட் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. அடுத்து யாஷ் டயால் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து சுயா சர்மா இது வரைக்கும் எந்த மேட்ச்லையும் ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல, அதிகப்படியான விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். இந்த மேட்ச் அவர்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இப்போ ஆர்சிபி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஜிடியில் வந்து பார்க்குறப்போ சாய் சுதர்சன் ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த மேட்ச்சும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாரு. அடுத்து சுமன் கில் இந்த மேட்ச்சும் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுப்பாரு. பெரிய ஸ்கோர் வந்து அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்க வந்து முடியாது. அது ஜாஸ் பட்லர் இருந்து ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம், ஒரு பெரிய ஸ்கோர் இவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அடுத்து ஷாருக் கான் கொஞ்சம் சுமாராக தான் வந்து இருக்கும். அடுத்து ஸ்டப்பானி ரூதர்ஃபோர்டு ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து ராகுல் திவாட்டியா இந்த மேட்ச் வந்து பவுலிங் போட்டாலும் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேட்டிங் வந்தாலும் ஒரு கணிசமான ரன் வந்து அடிப்பார். அடுத்து ரஷீத் கான் இது வரைக்கும் 2 மேட்ச்சில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. இவருக்கு ஓவர்ஸே வந்து கொடுக்க மாட்டாங்க. சாய் கிஷோருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஓவர்ஸ் வந்து கொடுக்குறாங்க, ஆனால் ரஷீத் கானுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. இந்த மேட்ச் ஓவர் கொடுக்கும் பட்சத்தில் நல்ல விக்கெட்ஸ் வந்து இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து கிஷோர் ரபாடா 1 விக்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. சாய் கிஷோரும் 1 விக்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அடுத்து முகமது சிராஜ் ஒரு 1லேருந்து 2 விக்கெட் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து பிரசித் கிருஷ்ணா போன மேட்ச் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன், பிரசித் கிருஷ்ணா வந்து நல்ல விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா தான் அந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் வந்து வாங்கினார் வந்து நினைக்கிறேன். இந்த மேட்ச்லையும் அவர்கிட்ட இருந்து ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச்சும் அவர் வந்து ஒரு சரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பார். 2+ விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து இஷாந்த் சர்மா 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காங்கிற பொறுத்து வந்து மாறும். கேப்டன் வைஸ் கேப்டனே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து மாறுது. நம்ம வீடியோவில் சொல்கிற கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ஒரு கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் வந்து மாறிடுது. இனிமேல் கேப்டன் வைஸ் கேப்டனும் டாஸ் போட்டதுக்கப்புறம் நான் வந்து வேறு பிளேயர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இப்போ ஆர்சிபிலையும் ஜிடிலையும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பில் சால்ட், தேவ்தத் படிக்கல், லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், குர்னால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இல்லை சுயா சர்மா வந்து விட்டுருப்பேன் ட்ரீம் டீம் வந்து கொடுக்காம. இது வந்து நான் டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பார்த்துட்டு இப்போ ஆர்சிபிலையும் ஜிடிலையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாரெல்லாம் வந்து கொடுப்பாங்கன்னு வந்து பார்ப்போம். யாரெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்கன்னு. அதுபடி பார்க்குறப்போ ஆர்சிபி டீமில் தேவ்தத் படிக்கல், லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், சுயா சர்மா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிளேயர்ஸாக வந்து இருப்பாங்க. அடுத்து குஜராத் டைட்டன்ஸில் வந்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன், ரஷீத் கான், பிரசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ராகுல் திவாட்டியாவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அது நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பார்த்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனாக போடலாம்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ பிரசித் கிருஷ்ணா, படிக்கல், லியாம் லிவிங்ஸ்டன் இவங்க 3 பேரையும் வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதான வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம். நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் 7 மணிக்கு அப்புறம் இந்த 11 ஏதாவது சேஞ்சஸ் வந்து இருந்துச்சுன்னா நான் அதை வந்து டெலிகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து பண்ணுவேன். ஸோ டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது, அதில் போய்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க.